இந்த எம்ஜிஆர் தருவாருன்னு எனக்கு வீடு தருவார், வேலை தருவார், எல்லாம் இந்த எம்ஜிஆர் தருவார். வருவார் 2026ல் நம்ம எம்ஜிஆர் யூரோ நம்ம ஏழை மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வார். நம்ம காத்திருக்கிறோம். சொல்லுங்க, அந்த மனுஷனை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடிச்சா எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? பவர்ல இருக்கிறவங்க இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்குது, அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்குது. குற்றவாளிகன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க இப்ப பாலிடிக்ஸ் பேசுறீங்க, நானே பாலிடிக்ஸ் பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் படத்துக்கு வந்திருக்கேன், நீ பாலிடிக்ஸ் பேசுற, நானும் பாலிடிக்ஸ் பேசுறேன். ஓகேயா? 41 பேருக்கான இது வந்து தீர்வு வரணும். ஏன் சென்சார் போர்டு வந்து இன்னும் படத்தை உள்ளன்றதுக்கான தீர்வு வரணும். மக்களே குழப்ப நிலையில் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து பேசுவார் சொல்லுங்க? அந்த மனுஷனை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடிச்சா எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? பவர்ல இருக்கிறவங்க இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்குது, அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்குது. ஒரு மனுஷன் பவர்லயே இல்லாம எப்படிங்க பேச முடியும்? எலெக்ஷன் அப்ப தெரியும் அவர் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் எடுத்து பேச மாட்டாருல. எப்படிங்க பேச முடியும்? எப்படிங்க பேச முடியும்? திமுக மட்டும் பேசுறீங்களா? திமுக மட்டும் பேசுறீங்களா? இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல்ல. சென்சார் முடக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரே நிமிஷம் இருங்க. இங்க ஆட்சி செய்யறது யாரு? இங்க ஆட்சி செய்யறது யாரு? அவங்கள தான் பேச முடியும். சென்சார் யார்கிட்ட இருக்கு? சென்சார் யார்கிட்ட இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப அத பத்தி ஏன் பேசல? அதனால கேக்குறேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன பேச்சுவார்த்தை? கூட்டணியா? அது எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அரசியல் நடத்தல, நான் ஒன்னும் கட்சியில் இல்ல. நீங்க தான் சொன்னீங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க அரசியல் பேசுறீங்களா இல்ல வாவாதேர் படத்துக்காக பேசுறீங்களா? ஜனநாயகன் படம் கேஸ் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகுறப்போ நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2026ல எலெக்ஷன் அப்ப தெரியும் யாரு வராங்களோ ஆட்சி, அதை பொறுத்து அமையும். அவ்வளவுதான். தீய சக்தி மக்களே சேர்த்து கொளுத்திடுவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்றேன், புரட்சி ஆகும். கண்டிப்பா சொல்றேன், மாற்றம் வரும். மாத்தி மாத்தி அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா இந்த தடவை நல்லதே நடக்கும். தேங்க்யூ. கார்த்தி வந்து உதவினார் எம்ஜிஆரோட ரூபத்தில். அது போல நம்ம 2026ல் ஒரு எம்ஜிஆர் வருவார், ஒரு எம்ஜிஆர் புறப்பாரு, கண்டிப்பா வருவார். அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. யாருன்னா எனக்கு உதவி, என்னை காப்பாத்துங்கன்னு அப்படி கேட்பாங்க. எம்ஜிஆர் வந்து காப்பாத்தினாருங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அது போல இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டை போட்டு எம்ஜிஆரோட நினைவை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னை நம்பி கேட்டவங்க யாரும் இல்லை. யார்? எம்ஜிஆர் சொன்ன டைலாக், அந்த ரோலை இந்த படத்தில் கார்த்தி என்ன எடுத்திருக்காரு. அதனாலே இந்த படம் நல்லா ஓடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் அவர் அருமையாக இருக்கு படம். கண்டிப்பாக பாருங்க. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் தானே நம்பியார் வந்தாருண்ணே. நம்பியார் வந்து படம் என்னடா ஒன்றுமே இல்லை. அப்புறம் தானே எம்ஜிஆர் வந்தார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிஞ்ச உண்மை அப்படின்னு படத்தை எம்ஜிஆர் அப்படியே காமிச்சிட்டாருண்ணே. அருமையான ஒரு படங்க. ஃபுல்லாக எம்ஜிஆர் தானே படத்தில், கதையே இல்லைண்ணே. என்னை காப்பாற்றுங்க அப்படி தான்வார் எம்ஜிஆர். ஒன்றே ஓடி வருவாருங்க. ஏன்னா அவர் ஏழை மக்களுக்கு உதவார். அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு படங்க. எம்ஜிஆரை நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் இந்த படத்தில். ஒவ்வொரு பாட்டுமே பாட்டு கிடையாது, எல்லாம் எம்ஜிஆரோட பாட்டு வசனம் இந்த படத்தில் அப்படி தான் இருக்கு. இது எம்ஜிஆரோட படம். இந்த படம் இது ஜனநாயகத்துக்கான ஒரு படம். ஏன்னா 2026ல் ஒரு புதிய எம்ஜிஆர் வரணும்னு தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அதனால தான் இது ஜனநாயகத்தை கம்பேர் பண்ணாதீங்க. இது அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கடைசியில் கூட 2 கோடி காட்டுவாங்க, சிவப்பும் மஞ்சா. ஏன்னா இந்த படத்துக்காக 2026ல் ஒரு எம்ஜிஆர் வரணும்னு காட்டிருக்காங்க. இந்த எம்ஜிஆர் தான் வருவார் 2026ல். நம்ம எம்ஜிஆர் யூரோ நம்ம ஏழை மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வார். நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் இவர் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நானே ரொம்ப வருத்தப்படுவேன். கண்டிப்பாக இவர் செய்வார். எல்லாரும் காத்துன்னு இருக்காங்க இவர் செய்வாருன்னு 2026ல். எம்ஜிஆர் செஞ்ச நல்லது அதே தான் எல்லாரும் பண்ணணும், நல்லது பண்ணணுன்றாங்க. அதை தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நல்லது பண்ணுறாங்களா இப்போ இருக்க தலைவர்கள்? பண்ண மாட்டாங்கண்ணே. நான் இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கேன். பழைய எம்ஜிஆர் தான் நினச்சிங்களா எல்லாருக்கும் வீடு கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ எந்த அரசியல்வாதினா தராங்களா? வேலை தர மாட்டுறாங்க, வீடு தர மாட்டுறாங்க. ஆனால் இந்த எம்ஜிஆர் தருவாருண்ணே. எனக்கு வீடு தருவார், வேலை தருவார், எல்லாம் இந்த எம்ஜிஆர் தருவார். 2026ல் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம் யாராவது ஒரு நல்லது செய்வாங்களான்னு. அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அழகாக.